ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஒளியை பரப்ப உதவினார். மனிதர்களின் வாழ்க்கையை எளிதாக்கினார். எதிர்காலத்தை இன்று நமக்கு கொண்டு வந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றாலும் இன்று உலகம் முழுவதும் அவர் சிந்தனைகளின் வெளிச்சத்தில்தான் வாழ்கிறது. அவர்தான் நிக்கோலா டெஸ்லா. இது ஒரு சாதாரண வாழ்க்கை கதை அல்ல. இது நம்பிக்கை, கற்பனை மற்றும் உலகத்தை மாற்றும் ஒரு மனதின் கதை. 1856ஆம் ஆண்டு ஒரு மின்னல் மழை இரவில் வானம் முழுவதும் ஒளிர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த சூழ்நிலையே அந்த குழந்தையின் எதிர்காலத்தை முன்னறிவித்தது போல இருந்தது. பிரசவம் பார்த்த செவிலியர் அந்த குழந்தையை இருளின் குழந்தை என்று சொன்னாலும் அவன் தாய் உறுதியாக இது ஒளியின் குழந்தை என்று கூறினாள். அந்த தாய் படிப்பறிவு இல்லாதவராக இருந்தாலும் அவருடைய சிந்தனை எல்லைகளை தாண்டியது. அவள் தினசரி வாழ்க்கைக்கான கருவிகளை உருவாக்குவாள். அவளுடைய கற்பனை மற்றும் படைப்பாற்றல் டெஸ்லாவின் மனதில் ஒரு விதையாக வளர்ந்தது. சிறு வயதில் டெஸ்லாவுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்பட்டன. திடீரென்று கண் முன்னால் ஒளி மின்னல்கள் தோன்றும். யாரும் காணாத காட்சிகள் அவர் மனதில் தெளிவாக உருவாகும். பலருக்கு அது குழப்பமாக இருந்தாலும் டெஸ்லாவுக்கு அது ஒரு அரிய திறனாக மாறியது. உலகத்தை வேறொரு கோணத்தில் பார்க்கும் திறன் அவரிடம் இருந்தது. டெஸ்லா வளர வளர அந்த திறன் ஒரு அதிசயமாக மாறியது. அவன் ஒரு இயந்திரத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அதை முதலில் முழுமையாக தனது மனதில் உருவாக்குவான். அதன் ஒவ்வொரு பகுதியையும் சிந்தித்து அதை இயக்கி பார்த்து பிழைகளை கண்டுபிடித்து விடுவான். மற்றவர்கள் பல முறை முயன்று தோல்வியடைந்து வெற்றி பெறும் இடத்தில் டெஸ்லா தனது சிந்தனையால் முன்னேறினான். அவனுடைய மனமே அவனுடைய ஆய்வகம். ஒரு புத்தகத்தை ஒரு முறை படித்தால் அதன் முழு உள்ளடக்கமும் அவன் நினைவில் பதிந்துவிடும். இந்த திறமைகள் அவனை வித்தியாசமானவராக மாற்றின. ஆனால் அந்த வித்தியாசம் அவனை தனிமைக்குள் தள்ளியது. இருப்பினும் அந்த தனிமையே அவன் சிந்தனைகளை ஆழமாக வளரச் செய்தது. ஒரு நாள் தனது கனவுகளை உலகில் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் டெஸ்லா அமெரிக்காவுக்கு சென்றான். அங்கு அவன் சந்தித்தான் உலக புகழ் பெற்ற கண்டுபிடிப்பாளரான தாமஸ் ஆல்வா எடிசன். எடிசன் நேர் மின்னோட்டத்தை பயன்படுத்தி உலகத்தை மாற்ற முயன்று கொண்டிருந்தார். ஆனால் டெஸ்லா மாற்று மின்னோட்டம்தான் எதிர்காலம் என்று நம்பினார். ஒரு சவாலை எடிசன் கொடுத்தார். டெஸ்லா அதை நிறைவேற்றினார். ஆனால் இந்த சவாலை செய்து முடித்தால் உனக்கு நான் சன்மானம் தருவேன் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை எடிசனால். அந்த தருணம் டெஸ்லாவுக்கு ஒரு பின்னடைவு போல தோன்றினாலும் அது உண்மையில் ஒரு புதிய பாதையை திறந்தது. டெஸ்லா தனது சிந்தனைகளில் நம்பிக்கை வைத்தார். அவர் மாற்று மின்னோட்ட முறைமை, பலகட்ட மின்சாரம், இண்டக்ஷன் மோட்டார், அந்த ரேடியோ சிக்னல் டிரான்ஸ்மிஷன் குறித்து வேலை செய்தார். உலகம் இன்னும் புரிந்து கொள்ளாத பல விஷயங்களை அவர் முன்கூட்டியே சிந்தித்தார். இந்த அனைத்திற்கும் உச்சகட்டமாக நயாகரா நீர்வீழ்ச்சி திட்டம் அமைந்தது. டெஸ்லாவின் ஏசி முறை அங்கு செயல்படுத்தப்பட்டது. அந்த இரவு ஒரு நகரம் முழுவதும் ஒளியால் நிரம்பியது. அது ஒரு கண்டுபிடிப்பு மட்டுமில்லை, அது மனித முன்னேற்றத்தின் புதிய தொடக்கம். டெஸ்லாவின் சிந்தனை உலகை மாற்றத் தொடங்கியது. கம்பிகள் இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக இலவசமாக கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக அவர் வார்டன்கிளிஃப் டவர் என்ற மிகப்பெரிய திட்டத்தை ஆரம்பித்தார். முதலீட்டாளர்கள் லாபத்தை மட்டும் பார்த்தார்கள். திட்டம் நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் டெஸ்லாவின் வாழ்க்கை அமைதியாக மாறியது. அவர் மனிதர்களிடமிருந்து விலகினார். புறாக்களுடன் நேரம் கழித்தார். அவற்றில் அவர் ஒரு அமைதியை கண்டார்.
1943ஆம் ஆண்டு ஒரு அமைதியான ஹோட்டல் அறையில் டெஸ்லா தனது இறுதி மூச்சை விட்டார். அவர் அருகில் யாரும் இல்லை. ஆனால் அவர் விட்டு சென்ற சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருந்தன. இன்று நாம் பயன்படுத்தும் மின்சார அமைப்புகள், வயர்லெஸ் தொடர்புகள், ஆட்டோமேஷன், ரொபாட்டிக்ஸ் இவை அனைத்திலும் டெஸ்லாவின் சிந்தனைகள் உயிரோடு உள்ளன. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறது. உலகம் உடனடியாக உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதனால் உங்கள் மதிப்பு ஒருபோதும் குறையாது. சில சிந்தனைகள் நேரத்தை தாண்டி பயணம் செய்கின்றன. சில மனிதர்கள் தங்கள் காலத்தை விட முன்னே செல்கிறார்கள். நீங்கள் இன்று செய்யும் முயற்சி சிறியது போல தோன்றலாம், ஆனால் அது நாளைய உலகத்தை மாற்றும் சக்தியாக மாறலாம். நம்பிக்கை, பொறுமை மற்றும் விடாமுயற்சி இவை இருந்தால் உங்கள் பாதை ஒரு நாள் வெளிச்சமாகும். இந்த கதை உங்களுக்குள் ஒரு ஆர்வத்தை விதைத்திருந்தால் அதுவே இந்த வீடியோவின் வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது ஒரு கேள்வி. உலகத்தை மாற்றும் ஒரு சிந்தனையை நீங்கள் கொண்டிருந்தால் உலகம் அதை உடனே ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் அதை தொடர்வீர்களா அல்லது கைவிடுவீர்களா? உங்கள் பதில்தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். உங்கள் எண்ணத்தை பகிருங்கள்.